வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ பொறுத்தவரையிலையும் ஓவர் ஸ்டே பண்ணால் ஃபைன் போட்டுருவாங்களா? பட் இப்போ ரீசெண்டான சீஸ்ஃபயருக்கு அப்புறம் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க? அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓவர் ஸ்டே பண்ணால் நமக்கு திரும்ப இங்கே யுஏஇக்கு வீசா அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குமா? இல்லை நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்? இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடிலாம் யுஏல பாத்தீங்கன்னா அவங்க விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இந்த ஓவர் ஸ்டே அப்படிங்கிறது பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் டே கூட நீங்க தாண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ யுஏஇ பொறுத்தவரையிலையும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா இப்படி எல்லா எமிரேட்ஸ்லயும் ஆல்மோஸ்ட் சேம் சிஸ்டமை தான் ஃபாலோ பண்றாங்க இந்த ஓவர் ஸ்டே ஃபைன் பொறுத்தவரையிலையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டே அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். உங்களோட விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் அந்த கண்ட்ரிலேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஓவர் ஸ்டே ஃபைன் அப்படிங்கிறது இங்க அந்த கவர்மெண்டால கொடுக்கப்படுது. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் நான் இங்க யுஏஇல டூரிஸ்ட் விசாவோ இல்ல விசிட் விசாவோ எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ என்னோட எக்ஸ்பைரி டேட் ஆஃப் விசா அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மந்த்ல இருந்து இந்த மந்த் வரைக்கும் இல்லை இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஜூன் 10th எனக்கு விசா முடியுது அப்படின்னா, ஸோ முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 10th இருந்து ஒரு 10 டேஸோ 15 டேஸோ நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 10 டேஸ்னு வச்சீங்கன்னா ஜூன் 20 வரைக்கும் நம்ம இங்க இந்த கண்ட்ரில ஸ்டே பண்ணிக்கலாம். பட் ஜூன் 21க்கு மேல நீங்க கண்ட்ரில ஸ்டே பண்ணாதான் உங்களுக்கு ஓவர் ஸ்டே ஃபைன் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஆனா இப்பத்தி இருக்க சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இந்த 10 டேஸ் கிரேஸ் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ப்ராப்பரான அப்டேட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா 2026 இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓவர் ஸ்டே ஃபைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பர் டேக்கு 50 திரம்ஸ் சார்ஜ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் உங்களோட விசா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜூன் 10th முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜூன் 10th நீங்க உங்களோட கண்ட்ரிக்கு டிராவல் ஆகாம இங்க யூஏஇலே ஒரு 1 வீக் தங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 7 days into 50. ஸோ அது என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, இங்க யூஏஇல டூரிஸ்டா வரவங்களுக்கும் விசிட் விசால வரவங்களுக்கும் இல்ல ரெசிடென்ட் விசா எக்ஸ்பைரி ஆகி அவங்களும் ஓவர் ஸ்டே பண்ணாலுமே இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாமே வரும். பட் ரெசிடென்ட் விசாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒயிட் காலர் ப்ளூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட டெசிக்னேஷன் வச்சோ இல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சோ ஒயிட் காலர் ஜாப் ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியை வச்சு 30 days 60 days 90 days சம்டைம்ஸ் 180 days கூட இந்த கிரேஸ் பீரியட் ரெசிடென்ட் விசால இருந்து கேன்சல் ஆகிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லைக் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் கிடையாது, லைக் இந்த டேஸ் வேணா மாறும். பட் ரெசிடென்ட் விசால இருந்து கேன்சல் பண்ணி திரும்ப ஊருக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு இங்க அங்க திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்றவங்களுக்கு கிரேஸ் பீரியட் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஃபைன் எதுவுமே பே பண்ணல, ஆனா நான் டைரக்டா கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன், ஊருக்கு டிக்கெட்டை போட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஏர்போர்ட்ல நீங்க போகும்போது இமிகிரேஷன்லயே உங்களை ஈஸியா லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க உங்களுக்கான ஓவர் ஸ்டே ஃபைனை பே பண்ணா மட்டும்தான் நீங்க ஃபர்தரா உங்களோட டிராவலை ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது உங்க இமிகிரேஷன்லேயே பிடிச்சி அந்த ஃபைன் எல்லாம் நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு தான் உங்களை உங்க ஃபிளைட்லயே ஏற விடுவாங்க. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட காசு இல்லை ஃபைன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஸோ உங்க மேல என்ன லீகலான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத அங்க இருக்க போலீஸ் பார்த்து அவங்க ஃபர்தரா இந்த லீகல் ஆக்ஷன் அப்படிங்கறத எடுப்பாங்க. இதுல மோஸ்ட்லி யார் அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசிட் விசால இங்க யூஏக்கு வரவங்க. ஸோ அவங்க விசிட் விசால பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 30 daysல வருவாங்க, 60 days இல்ல 90 daysல வருவாங்க. ஸோ வேலையே கிடைக்காத போது இன்னொரு வாரம் இருக்கலாம், இன்னொரு 5 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விசா எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட கான்சென்ட்ரேஷன்ல இருக்காது. ஏன்னா நம்ம வேலை தேடிட்டு இருக்கிறது ஒரு டென்ஷன்ல இருப்போம், இல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன்ல இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் இங்க கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கிரேஸ் பீரியட் இருக்கு, 10 days இருக்கு, 15 days இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கிரேஸ் பீரியட் எதுவுமே இப்ப கிடையவே கிடையாது. அப்படி சப்போஸ் ஏதாச்சும் ரீசெண்டா ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே உங்களோட விசா எப்ப எக்ஸ்பைரி ஆகுது, உங்களுக்கு கிரேஸ் பீரியட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா
கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டைப்பிங் சென்டர்லயோ இல்ல ஒரு டிராவல் ஏஜென்சிலோ தான் நீங்க உங்க விசாவை எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்க கிட்டயே வந்து நீங்க கோஆர்டினேட் பண்ணி ப்ராப்பரா வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே வந்து நான் சொன்னேன், விசா வந்து நீங்க ஓவர் ஸ்டே ஃபைனை பே பண்ணாம நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ அங்க என்னென்ன ப்ராப்ளங்கள் நடக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்லிட்டேன். ஸோ ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து இந்த கிரேஸ் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். என்ன பண்ண போறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போனா வந்து நம்ம கிட்ட வந்து எவ்வளவு நாள் ஓவர் ஸ்டே பண்ணிருக்கோமோ அதுக்கான ஃபைனை கேட்க போறாங்க, நம்ம கட்ட போறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. நீங்க வந்து லைக் டூரிஸ்ட் விசாலையோ இல்ல விசிட் விசாலையோ வரீங்க, நீங்க ஓவர் ஸ்டே பண்ணி ஏர்போர்ட்ல வந்து நீங்க ஃபைனை பே பண்ணி தான் நீங்க ஊருக்கு போறீங்க, அந்த அளவுக்கு உங்களோட ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி நீங்க வந்து விசிட் விசாவோ இல்ல டூரிஸ்ட் விசாவோ அப்ளை பண்ணும்போது உங்களோட விசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அங்க வந்து ஒரு பிளாக் மார்க்கா லைக் ப்ராப்பர் பிளாக் மார்க்கா வந்துருமான்னு கிடையாது, பட் பிளாக் மார்க் மாதிரி ஒரு விஷயம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களோட விசாவும் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. என்ன ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க, நாங்க நியூஸ்ல பார்த்தோம் இப்போ யூஏல ஓவர் ஸ்டே பண்ணா ஃபைனை வந்து வேவர் பண்றாங்க, இப்போதான் ரீசெண்டா நாங்க நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. ஆஃப்டர் இந்த சீஸ்ஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஏ கவர்மெண்ட் ஓவர் ஸ்டே ஃபைனை வந்து வேவர் பண்ணாங்க. ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் இங்க நிறைய ஃபிளைட் டிலேஸ் இருந்தது, ஃபிளைட் கேன்சலேஷன் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து ஏர் டிராஃபிக் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த ஓவர் ஸ்டே ஃபைனை வந்து யூஏ கவர்மெண்ட் அபிஷியலா வேவர் பண்ணாங்க. பட் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. அதனால ஓவர் ஸ்டே ஃபைனை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுல வந்து முக்கியமா பாதிக்கப்படுறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விசிட் விசால இருக்கவங்க தான். ஸோ அவங்க தான் கிரேஸ் பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆகி லைக் ஓவர் ஸ்டே ஃபைனை வந்து கட்டுற மாதிரி லைக் எண்ட் அப் ஆவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்டே ஃபைன் அப்படிங்கிறது யூஏ பொறுத்தவரையிலையும் உங்க விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் ஆயிடுச்சு அப்படின்னா 1 டேக்கு 50 dirhams வரைக்கும் யூஏஇல ஓவர் ஸ்டே ஃபைனை வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ குறிப்பிட்ட சில கேட்டகரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. அது எஸ்பெஷலி விசிட் விசால வரவங்களுக்கோ டூரிஸ்ட் விசால இருக்கவங்களுக்கோ. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவர் ஸ்டே ஃபைனை வந்து பே பண்ணாம நீங்க ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து லைக் லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட நாலாவதா பாத்தீங்கன்னா உங்களோட விசா அப்படிங்கிறது வந்து அடுத்த வாட்டி நீங்க அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பைரி டேட்டை ப்ராப்பரா செக் பண்ணுங்க. இல்ல நீங்க ரெசிடென்ட்டா இருக்கீங்க, நீங்க வந்து உங்க கம்பெனில கேன்சலேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கேன்சலேஷன் கொடுக்கும் போதே நீங்க அவங்க கிட்ட ப்ராப்பரா கேட்டுக்கோங்க, எவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கிரேஸ் பீரியட் இருக்கு, லைக் 30 டேஸா இல்ல 90 டேஸா இல்ல 180 டேஸா அப்படிங்கிறத ப்ராப்பரா நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க ஃபர்தரா வந்து ஸ்டெப் எடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது இப்போ ரீசெண்டா யூஏக்கு டூரிஸ்ட்லயோ இல்ல விசிட்லயோ போயிருக்காங்க, இல்லைன்னா வந்து அங்க வந்து விசா கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஹோம் கண்ட்ரிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.